டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுடைய புவியியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பகுதிக்கான மிக முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விளக்க உரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரணமான ஒரு தலைப்பு கிடையாதுங்க. பருவமழை பத்தின நம்மளோட புரிதலையே ஒட்டுமொத்தமா மாத்த போற ஒரு புதிய கண்டுபிடிப்பு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த விளக்க உரையில நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லிடுறேன். காணாமல் போகும் மழையோட மர்மம், பூனே ஐஐடிஎம் விஞ்ஞானிகளோட புதிய கண்டுபிடிப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், இது நம்ம தேர்வுக்கு எந்த வகையில முக்கியம், அப்புறம் கடைசியா ஒரு குயிக் ரிவிஷன். இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல காணாம போன மழையின் மர்மம் அதை பத்தி பார்ப்போம். இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம். வானத்துல கருமேகங்கள் திரண்டு பலமா இடி இடிச்சு பெரிய மழை பெய்ய போகுதுன்னு நம்ம ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்போம். ஆனா மேகத்திலிருந்து கீழே விழற ஒவ்வொரு 4 சொட்டு மழையிலையும் ஒரு சொட்டு மழை தரைக்கே வராம நடுக்காத்திலே ஆவியாகி மாயமாயிடுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. இந்த 25% அப்படிங்கிற நம்பரை நல்லா கவனிங்க. இந்தியாவோட வாழ்வாதாரமாவே இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையில சுமார் 25% மழைப்பொழிவு தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடுக்காத்திலேயே ஆவியாயிடுது. இது ஏதோ சாதாரண புள்ளி விவரம் இல்லை, எதிர்கால பருவநிலை மாற்றத்தை கணிக்க போற மிக முக்கியமான ஒரு டேட்டா. இந்த தரவுகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷயம் இன்னும் நல்லா புரியும். வானத்திலிருந்து விழ 100% மழையில வெறும் 75% மட்டும்தான் தரையை வந்து அடையுது. மீதி 25% காத்தோட காத்தா கலந்துடுது. நம்மளோட ஒட்டுமொத்த விவசாயமும் குடிநீரும் இந்த மழையை நம்பிதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இழப்பு எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த அதிர்ச்சியான உண்மையை யாரு எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பூனேவில் இருக்கிற இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம், அதாவது ஐஐடிஎம் விஞ்ஞானிகள் தான் இந்த உண்மையை முதலா கண்டுபிடிச்சிருக்காங்க. வடமேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் குறிப்பா ஜூன் மாசத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யும் தென்மேற்கு பருவமழையை அவங்க நேரடியா ஆய்வு செஞ்சாங்க. ஒரு நேரடி பரிசோதனை மூலமா மழைத்துளி ஆவியாகிறத இவ்வளவு துல்லியமா கணக்கிட்டது இதுதான் முதல் முறை. இதோட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவியாதல் தினமும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள்ல இது வெறும் 4% குறையும். ஆனா சில நாட்கள்ல 61% வரைக்கும் உச்சத்தை தொட்டு பிரம்மாண்டமான ஒரு இழப்பை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் சராசரியா 25%ன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அடுத்து இந்த மேஜிக் எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற வளிமண்டல அறிவியல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். பிலோ கிளவுட் இன்டராக்ஷன் மாடல் அப்படிங்கிற இந்த அறிவியல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். விஞ்ஞானிகள் லேசர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு நவீன கருவியை பயன்படுத்தி மழைத்துளிகள் இருக்கிற ஐசோடோப் விகிதங்களை அளவிட்டாங்க. காத்துல இருக்கிற நீராவி, தரைக்கு வந்த மழைநீர், இது எல்லாம் சேகரிச்சு இந்த மாடல்ல செலுத்தி தான் அந்த 25% இழப்பையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, வானத்துல நிஜமாவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மழை துளிகள் மேகத்திலிருந்து கீழே விழும்போது மேகத்துக்கு கீழே இருக்கிற வறண்ட காத்து வீசும் பகுதியை வந்து அடையுது. அங்க நீரா இருக்கிற மழைத்துளி ஆவி ஆகிறதுக்காக அதை சுத்தி காத்துல இருக்கிற வெப்பத்தை அப்படியே உறிஞ்சிக்குது. இதனால காத்து நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு தரையை நோக்கி ரொம்ப வேகமா வீசுற கீழ்நோக்கிய காத்து பேரலைகளை உருவாக்குது. இதைத்தான் டவுன் டிராப்ஸ் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு அழகான அறிவியல் பாத்தீங்களா? அறிவியல் எல்லாம் சரிதான். இது எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முக்கியமாகுதுன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பகுதி. நம்ம சமச்சீர் புத்தகத்துல மழை தடை மழை பொழிவு, அதாவது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு விரிவாக படிச்சிருப்போம். அரேபிக்கடல்லேருந்து வர ஈரப்பதமிக்க காத்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுத்து நிறுத்தி மழையை கொடுக்கும். இந்தியாவோட மொத்த மழையில 75% கொடுக்கிற இந்த தென்மேற்கு பருவமழையின் போதுதான் தரைக்கு பக்கத்தில் இருக்கிற வறண்ட காத்துனால இந்த நடுக்காற்று ஆவியாதல் நடக்குது. பழைய மற்றும் புதிய வானிலை மாதிரிகளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஏன் இந்த தகவல் தேர்வுக்கும் நம்ம நாட்டுக்கும் இவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியும். பழைய வானிலை மாதிரிகளில் இந்த 25% இழப்பை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கல. ஆனா இனிமேல் பருவநிலை மாற்றத்தையோ வானிலையையோ கணிக்கணும்னா புதிய வானிலை மாதிரிகளில் இந்த தரவை கட்டாயம் சேர்க்கணும். அப்போதான் கணிப்பு துல்லியமா இருக்கும். குரூப் 1 முதன்மை தேர்வுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாயிண்ட். தேர்வில் இதை மறக்காம இருக்க ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்றேன். இந்த ஒரு வரியை அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. 4 1 பங்கு காலி. தென்மேற்கு பருவமழையில 1/4 பங்கு, அதாவது 25% தரைக்கு வராம காத்தோட காத்தா மறைஞ்சிடுது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எந்த கேள்வியா இருந்தாலும் ரொம்ப சுலபமா நம்ம பதிலளிச்சிடலாம். இப்போ உங்களை நீங்களே கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி முதுநிலை தேர்வுல இப்படி ஒரு கேள்வி வரலாம். தென்மேற்கு பருவமழையில எத்தனை சதவீதம் தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆவியாகுது? 10, 25, 50 இல்ல 75? கண்டிப்பா உங்க மனசுல ஆப்ஷன் பி 25% அப்படிங்கிறது பழிச்சுன்னு வந்திருக்கும். ஆமாண்ணே, அதுதான் சரியான பதில்.
டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே இந்த கூற்று மற்றும் காரணம் கேள்விகள் இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. கூற்று என்ன சொல்லுதுன்னா, மழை துள்ளிகள் நடுவானில் ஆவியாவது வளிமண்டலத்தை குளிர்விக்கிறது அப்படின்னு சொல்லுது. அதுக்கான காரணம், ஆவியாகும்போது அவை சுற்றியுள்ள காற்றிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சுகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவியல்ல பார்த்தோம் இல்லையா? அதனால கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. ரொம்ப சிம்பிள். மிகச்சிறப்பு. இப்போ நாம இந்த விளக்கு உரையின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். படிச்சத மறக்காம இருக்க மின்னல் வேகத்துல ஒரு சின்ன திருப்புதல் பார்த்துடலாம். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்க வேண்டிய ஃபைனல் செக்லிஸ்ட் இதுதாங்க. யார் ஆய்வு செஞ்சது? பூனே IITM. என்ன கண்டுபிடிச்சாங்க? 25% மழை ஆவியாகுது. எங்க நடந்துச்சு? வடமேற்கு தொடர்ச்சி மலை. விளைவு என்ன? வெப்பத்தை உறிஞ்சு காத்த குளிர வச்சு பலத்த காத்த உருவாக்குது. இதோட முக்கிய பயன் என்ன? எதிர்கால வானிலை மாதிரிகளை துல்லியமா மாத்துறது. அவ்வளவுதாங்க மொத்த தலைப்பும். இப்போ உங்க விரல் நுனிக்கு வந்துடுச்சு. இந்த உரையை முடிக்கிறப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறேன். பருவநிலை மாற்றத்தால நம்ம சுத்தி இருக்கிற காத்து இன்னும் வறண்டதா மாறினா இந்த 25% ஆவியாதல் இன்னும் அதிகரிக்குமா? அப்படி அதிகரிச்சா நம்மளோட எதிர்கால நீர் ஆதாரம் என்னவாகும்? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள விளக்க உரையில உங்களை சந்திக்கிறேன். வெற்றி நிச்சயம். இந்த மாதிரியான AI அனிமேட்டட் வீடியோஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி வழித்துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. நன்றி.